கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு 4 வாரங்கள் நமக்கு திருவருகை காலமாக கொடுக்கப்படும். அதிலே 3வது வாரம் சிறப்பாக அந்த 3வது வாரத்தை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய பெயர் யாருக்காவது நினைவிருக்கா? திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தை ஞாயிற்றுக்கிழமையை ஒரு பெயர் சொல்லி அழைப்பார்கள். மகிழ்ச்சி ஞாயிறு. அது லத்தீனிலே கௌதாத்தே சண்டே என்று அழைப்பார்கள். கௌதாத்தே என்றால் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சியின் ஞாயிறாக நாம் கொண்டாடுவோம். அன்றைக்கு குருவானவர் அணியக்கூடிய ஒரு ஆடை, திருப்பலி ஆடை எப்படியாக இருக்கும்? ரோஸ் கலர், வெறிகிறது, இளம் சிவப்பு. அன்றைக்கு ஏற்றுகிற அந்த மெழுகு திரியானது ரோஸ் கலர் ஆகும், மற்றெல்லாம் ஊதா கலர் ஆகும். ஆக திருவருகை காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, அது மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். ஏன் மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம்? நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை நெருங்கி வந்துவிட்டோம். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவுக்கு அருகாமையிலே வந்துவிட்டோம். எனவே நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிறப்பின் விழாவை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுடைய அடையாளமாய் அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறாய் நாம் கொண்டாடுவது உண்டு. இன்றைக்கு தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த நாளுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, அது தெரியுங்களா? இதுவும் மகிழ்ச்சி ஞாயிறு, ரிஜாய்ஸின் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். இதற்கு லத்தீனிலே லிட்டாரே சண்டே என்று சொல்லுவார்கள். லிட்டாரே சண்டே என்றால் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று இந்த தவக்காலத்தில் வரக்கூடிய 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். லிட்டாரே சண்டே. லத்தீனிலே லிட்டாரே என்பதற்கு ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சி ஞாயிறு. இன்றைக்கு நாம் பீடத்தில் பூக்கள் கூட வைக்கலாம். இன்றைக்கு பூக்கள் வைக்கலாம். மற்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் பூக்கள் வைப்பதில்லை. ஆனால் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறை கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் கூட அந்த இளம் சிவப்பு, அந்த ரோஸ் கலர் உடுப்பு தான் அணிய வேண்டும். ஆக பரவாயில்லை. பிரியமானவர்களே, இந்த 4வது தவக்காலத்தினுடைய ஞாயிறு நாம் ஏன் ரிஜாய்ஸ் சண்டே அல்லது மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடுகிறோம் என்றால், நாம் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கு அருகாமையில் வந்துவிட்டோம். இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் கொண்டாட போகிறோம் என்பதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த வழக்கமாக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வாசங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவருடைய பேர் அன்பையும் ஆண்டவருடைய மாபெரும் இரக்கத்தையும் சொல்லக்கூடிய வாசங்களாக நமக்கு கொடுக்கப்படுவது உண்டு. அப்படியாகத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வாசகங்கள் ஆண்டவருடைய பேரன்பை அல்லது ஆண்டவருடைய மேலான இரக்கத்தை, ஆண்டவர் தரப்போகிற அந்த விண்ணக வாழ்வை, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய வாசங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கிற போது நமக்கு சந்தோஷம். அப்படிதானே? இல்லை, பல பேர் அந்த நிலை வாழ்வு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பது நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவருடைய மாபெரும் இறக்கு நமக்கு இருக்கிறது என்பதிலே நமக்கு சந்தோஷம். ஆண்டவருடைய மாபெரும் பேர் அன்பு நமக்கு இருக்கிறது என்பது நமக்கு சந்தோஷம். எனவே இதைத்தான் இன்றைக்கு மகிழ்ச்சி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். தவ காலத்திலே மகிழ்ச்சி ஞாயிறா. இன்றைக்கு போயிட்டு நம்ம பிரியாணிலாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அந்த மகிழ்ச்சி அல்ல, உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி அல்ல, அல்லது உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அல்ல. ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவருடைய பேரன்பு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை தன்னுடைய அன்பால், தன்னுடைய இரக்கத்தால் நம்மை மன்னிக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சியினுடைய நிறைவு. அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களிலே 2 பகுதிகள் அல்லது 2 விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, முதல் வாசகத்தில் வந்த நிகழ்வு.
ரெண்டாவது பழைய ஏற்பாட்டிலே வந்த நிகழ்வு என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியிலே இயேசு சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு நிகழ்வு. இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஒரு பழைய ஏற்பாட்டு நிகழ்வை நமக்கு குறிப்பிடுகிறார். யாரை கண்டுபிடிச்சிங்களா? பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். மோசே பாம்பை உயர்த்திய போது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்து, பாம்பால் கடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை பார்த்து சுகம் பெற்று கொண்டார்கள். மோசே பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ மோசே பாம்பை உயர்த்திய அந்த நிகழ்வையும் நாம் இன்றைக்கு சிந்தித்தால்தான் ஆண்டோடைய மாபெரும் இரக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆக பழைய ஏற்பாட்டில் நடந்த இரு நிகழ்வுகள் நமக்கு இன்றைக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன. முதலில் இன்றைய வாசகத்துக்கு நாம் செல்வோம். 2 குறிப்பேடு 36ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியாக நாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு அங்கே வரக்கூடிய வார்த்தைகள் அந்த வாசகத்துடைய ஒரு பின்புலத்துக்கு நாம் செல்வது சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இஸ்ராயல் மக்களை ஆண்டு வழிநடத்துகிற மன்னன் செதேக்கியா. செதேக்கியா என்கிற மன்னன் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வருகிறான். இப்போது நாம் அங்கே பார்க்கிறோம், கடவுளுடைய சினம் அங்கே எழுகிறது. என்னை முதல் வாசகத்தை பார்க்க கடவுளுடைய சினம் எழுகிறது. ஏனென்றால் அங்கே வார்த்தை வருகிறது, மன்னன், தலைவர்கள், மக்களுடைய தலைவர்கள், குருக்கள், மக்கள் எல்லோருமே பாவ வழியில் செல்கிறார்கள். நாட்டை ஆளுகிற மன்னனும் பாவத்தை தேடி போகிறான். செதேக்கிய மன்னனும் பாவத்தை தேடி போகிறான். தனக்கு கீழாக பணி செய்யக்கூடிய, ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய குருக்கள் பாவத்தை தேடி செல்கிறார்கள். குருக்களுடைய பணி என்ன? மக்களை ஆண்டவரில் வழி நடத்த வேண்டும். ஆனால் குருக்கள் என்ன செய்கிறார்கள்? பாவ வழியிலே போகிறார்கள். தலைவர்கள், மக்களுடைய தலைவர்கள், நீதி வழங்கக்கூடிய தலைவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களும் பாவத்தில் செல்கிறார்கள். அப்போ மன்னனும் பாவத்திலே போகிறான், குருக்களும் பாவத்திலே போகிறார்கள், தலைவர்களும் பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? மன்னன் எந்த வழியோ அப்படித்தான் மக்கள். ஆக ஒட்டுமொத்த மக்களும் பாவம் செய்கிறார்கள். எனவே கடவுள் இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அந்த மக்கள் செய்கிற பாவங்களை எடுத்துச் சொல்வதற்காக இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கள் அவர்களை சாகடிக்கிறார்கள், மக்கள் அவர்களை கொள்கிறார்கள். இதுதான் கான்டெக்ஸ்ட், இதுதான் சூழல். இதை வைத்துத்தான் ஆண்டவர் இன்றைய முதல் வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவருடைய சினம், கடவுளுடைய சினம் வருகிறது, கடவுளுடைய சினம் வருகிறது. அப்போ என்ன நடக்கும்? இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடைபெற்றன, நடந்தது. இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலே இருக்கிறாங்க. இப்போ இந்த வாசகத்தை எழுதுகிற போது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலே இருக்கிறாங்க. என்ன நடந்தது? கடவுளுடைய சினம் அவர்கள் மேல் வந்துச்சு. அப்போது பாபிலோனியர்கள் படையெடுத்தார்கள். படையெடுத்து கடவுளுடைய இல்லம் எரிக்கப்பட்டது. இஸ்ராயல் மக்களுடைய கடவுளுடைய கோவில் எருசலேம் ஆலயம் எரிக்கப்பட்டது. கோயில் போயிச்சா? அடுத்து எருசலேம் மதில் சுவர்கள் தகர்க்கப்பட்டன. ஒரு மதில் சுவர் எதுக்கு வைப்பாங்க? உங்கள் வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்ட் வைக்கல, எதுக்கு? சில பேருடைய காம்பவுண்டு அது ஒன்றுத்துக்கு வேஸ்ட் தான். ஏன்னா எகிரி குச்சியே வந்துடலாம், அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் அது. ஆக அது காம்பவுண்டுன்னு சொல்லுது யாரும் உள்ளே வராமல் இருப்பதற்காக வைக்கப்படுகிறது. எருசலேமுடைய மதில் சுவர்கள் மிகப்பெரியவை, அவர் ஈஸியாக வந்துட மாட்டாங்க. நீங்கள் சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போர்கள் நடக்கிற போது மிகப்பெரிய சுவர்களை காமிப்பார்கள், உள்ளே வந்துட முடியாது. எருசலேமுடைய மதில் சுவர்கள் என்ன ஆயிடுச்சு? தகர்க்கப்பட்டன. அப்படின்னு என்ன அர்த்தம்? எருசலேம் மக்களுக்கு இருந்த பாதுகாப்பு முடிஞ்சிச்சு. அடுத்து அரண்மனைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. எருசலேம் ஆலயம் மட்டும் தனியாக கிடையாது. எருசலேம் ஆலயத்தை சுற்றி நிறைய பில்டிங்ஸ், நிறைய அரண்மனைகள் கட்டப்பட்டு இருந்தன. அந்த எருசலேம் ஆலயம் தகர்க்கப்பட்டது, மதில்கள் தகர்க்கப்பட்டன, மன்னனுடைய அரண்மனைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. மன்னனுடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? நம்மளை போல சாதாரண அடுப்பு, பானை, பழைய துணி, விலையுயர்ந்த பொருட்கள், வேதம் சொல்லி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அடுத்து மக்கள் எல்லோரும் வாளுக்கு இரையானார்கள்.
நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பாபிலோனிய மன்னன் நிறைய பேர் சாகடித்தான். போர் நடக்கிற போது அங்கே மனித நேயமெல்லாம் பார்க்கிறது கிடையாது, எல்லாரும் சாகடித்தான். இந்த வாளுக்கு தப்பியவர்கள், அந்த சண்டையில் தப்பியவர்களை அவன் என்ன செய்தான்? நாடு கடத்தினான். அப்போது எருசலேம் நகர் முழுவதுமாக எப்படி இருக்க போது? கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது, மதில் சுவர்கள் கிடையாது, அரண்மனைகள் கிடையாது, அரண்மனைகள் இல்லைன்னா மன்னன் கிடையாது, மக்கள் வாளுக்கு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எருசலேம் ஒரு சுடுகாடாக இருக்கிறது. மக்கள் இல்லாமல், உயிர் இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் போயிருக்கு. இந்த பாபிலோனிய மன்னன் எருசலேம் மக்களை வெற்றி கொள்வதற்கு யார் காரணம்? பாபிலோனிய மன்னன் இஸ்ராயல் மக்களை வெற்றி கொள்வதற்கு யார் காரணம்? அது எது காரணம்? கடவுளுடைய சினம். கடவுளுடைய சினம். கடவுளுடைய சினம் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தது. ஏனென்றால் அவர்கள் யாருமே கடவுளுடைய வழியில் நடக்கலை. கடவுள் பாபிலோனிய மக்களுடைய கையில் விட்டுட்டாரு, போங்கடான்னு விட்டார். கடவுளுடைய சினம் அவர்களை அப்படியே விட்டுவிட்டது. அதனால் பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், வாளுக்கு இரையானார்கள். இப்போ பாபிலோனிய நாட்டிலே இருக்கிறாங்க, நாடு கடத்தப்பட்டு இருக்கிறாங்க. அல்லது எருசலேம் நகரம் பாபிலோனிய நாட்டுடைய கண்ட்ரோலில், அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. ஆக இங்கிருந்தாலும் பாபிலோன் நாட்டு மன்னனுக்கு அடிமை, நாடு கடத்தப்பட்டவர்களும் பாபிலோனிய நாட்டு மன்னனுக்கு அடிமைகளாக இருக்கிறார். இந்த நிலைமையிலே தான் கடவுள் பார்க்கிறார். ரொம்ப நாள் ஆண்டுகளுக்கு பின்பாக, நிறைய ஆண்டுகளுக்கு பின்பாக பாரசீக மன்னனை ஆண்டவர் தூண்டுகிறார். பாரசீக மன்னனை தூண்டுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சைரஸ் மன்னன் பாபிலோனிய நாட்டின் மீது படையெடுக்கிறான். படையெடுத்து நெபுகத்நேசர் அந்த பாபிலோனிய மன்னனை சைரஸ் மன்னன் தோற்கடிக்கிறார். இப்போ பாபிலோனிய நாடு யாருடைய கையில் வருகிறது? பாரசீக மன்னன் சைரஸனுடைய கையில் வருகிறது. இன்றைக்கு முதல் வாசம் அங்கே நாம் பார்க்கிறோம். முதல் வாசத்துக்கு பின்பாக ஆண்டவர் சைரஸ் மன்னனை தூண்டினார் இருக்கா? சைரஸ் மன்னனை தூண்டினார். தூண்டிய பின்பு என்ன நடந்தது? சைரஸ் மன்னனும் இஸ்ராயல் மன்னன் கிடையாது, சைரஸும் யூதன் கிடையாது, அவனும் பிற இனத்தார் தான், பாபிலோனியும் பிற இனத்தான் தான். ஆனால் சைரஸ் மன்னனை ஆண்டவர் தூண்டுகிறார். தூண்டி அவன் பாபிலோன் நாட்டு மன்னனை தோற்கடித்து ஆட்சிக்கு வருகிற போது கடவுள் அவனை தூண்டினார். அதனால் அவன் என்ன செய்தான் என்றால், இஸ்ராயல் மக்களை அழைத்து உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் நாட்டுக்கு போங்க, போயிட்டு உங்களுடைய கோயிலை எழுப்புங்கள், உங்களுடைய ஆலயத்தை எழுப்புங்கள், நீங்கள் உங்கள் நாட்டிலே வாழுங்கள் என்று சொல்லி சைரஸ் மன்னன் இரக்கத்தை காண்பிக்கிறான். அந்த இரக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? கடவுள் அவனை தூண்டினார். அவனும் இன்னொரு நாட்டை சார்ந்தவன் தான், அவனும் இந்த நாட்டை கைப்பற்றி இருக்கிறான். அவனும் பாபிலோனிய நாட்டை போலவே, நாட்டு மன்னனை போலவே இவங்களை அடிமையாக வச்சிருந்துக்கலாம். ஆனால் சைரஸ் மன்னன் கடவுளால் தூண்டப்பட்டதுனால அவன் இரக்கம் காண்பிக்கிறான். அவன் தன்னுடைய இஸ்ராயல் மக்களை எல்லாம் சொந்த நாட்டுக்கு அனுப்பினான். நீங்கள் போங்க, விடுதலை ஆகிட்டு போங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இங்கே தான் கடவுளுடைய அன்பை பார்க்க முடிகிறது, கடவுளுடைய இரக்கத்தை பார்க்க முடியாது. பாபிலோனிய நாட்டில் இருக்கிற போது அவர்கள் ரொம்ப மனம் மாறிடவில்லை. இஸ்ராயல் மக்கள் மனம் மாறலை, அதே நிலையில் தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட கடவுள் ஒரு காலத்தில் தண்டித்தார், அவர்களை அப்படியே விட்டுட்டார். அவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாபிலோனியன் மன்னனுக்கு அவர் கொடுத்துட்டார், நீ எதாவது பண்ணிட்டு போயின்னு சொல்லி இஸ்ராயல் மக்கள் துன்பப்பட்டாங்க. தன்னுடைய மக்கள் துன்பப்படுவதை அந்த கடவுள் பார்த்து கொண்டே இருக்கவில்லை, பார்த்து ரசிக்கலை. தன்னுடைய மக்கள் அவதிப்படுவதை பார்த்து ரசிக்கலை, அவர்கள் மனமாறவில்லை என்றாலும் கூட கடவுள் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். இரக்கம் கொண்டு சைரஸ் மன்னன் வழியாக கடவுள் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்தார், விடுதலை கொடுத்தார். இதுதான் முதல் வாசகம். ஆக முதல் வாசகம் நமக்கு முன்வைக்கிற செய்தி என்னவென்றால், கடவுள் இஸ்ராயல் மக்கள் மீது இரக்கம் காட்டினார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மோசேயை பற்றி சொல்லுகிறார். மோசே பாலை நிலத்தில் பாம்பை உயர்த்தி பிடித்தது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பிரியமான, இந்த கதை நமக்கு தெரியும். இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. எகிப்து தேசத்திலிருந்து கடவுள் மோசேயின் வழியாக அவளை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 40 ஆண்டுகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் செல்வதற்கு 40 ஆண்டுகள் தேவை கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவர் 40 ஆண்டுகள் நடந்திருந்தால் அவர் எங்கே போயிருப்பார்? இந்த பாலவாக்கத்திலிருந்து 40 ஆண்டுகள் நடந்திருந்தால் ஒரு பூமியை சுற்றி வந்திருப்பார். அவர்கள் ஒரு 2-3 வாரங்களில் நடக்க வேண்டிய பயணத்தை 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல், மோயிசின் சொல்றதை கேட்காமல், அடிக்கடி அவர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு, சண்டையை போட்டுக்கிட்டு, கடவுளிடம் சண்டையை போட்டு, கடவுளை முணுமுணுத்துக்கிட்டு, எங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி அடிக்கடி பாலைவனத்தில் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு அங்கேயே கிடந்தாங்க. அவர்கள் முன்னேறவில்லை. அதனால் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். ஆக அதிலே ஒரு பாவம் தான் இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுள் மீது அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். என்ன சொல்லி முணுமுணுக்கிறாங்க? மோயிசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, யோ, எகிப்திலே நாங்கள் நல்லா இருந்திருப்போம், எகிப்தில் அடிமை தேசத்திலே நாங்கள் நல்லா இருந்திருப்போம். நாங்கள் பெரிய பாத்திரங்கள் எங்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் தினந்தோறும் கறி மீனெல்லாம் சாப்பிட்டு இருப்போம். அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் மாமிச இறைச்சியை உண்டிருப்போம், அப்பத்தையும் மாமிச இறைச்சியும் பெரிய பாத்திரங்களை வைத்து நாங்கள் தினந்தோறும் உண்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்களுக்கு விடுதலை கொடுக்குன்னு சொல்லி பாலைவனத்தை கொண்டு வந்து இந்த மண்ணாவை போட்டு சாகடிக்கிறீங்க, நீங்கள் தண்ணியும் இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மோயிசனுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் இங்கே மடிந்து செத்து போகவா எங்களை அழைத்து வந்தீர்? யார் சொல்றது? இஸ்ராயேல் மக்கள் சொல்றாங்க. ஆனால் எகிப்து தேசத்தில் இருந்தபோது யார் புலம்புனாங்க? ஐயோ, எங்களை காப்பாற்றுவதற்கு மன்னன் இல்லையே, எங்களை விடுதலை கொடுப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி யார் புலம்பியது? அதே இஸ்ராயேல் மக்கள் தான். அவர்கள் புலம்பலை ஆண்டவர் கேட்டார், அவர் இறங்கி வந்தார், அவர் விடுவிக்க வந்தார், மோயிசனை அழைத்தார், விடுதலை கொடுத்தார். இப்போ போயிட்டு பாலைவனத்தை சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தில் செத்து போயிருப்போம், எதுக்கு எங்களை கூட்டின்னு வந்தீங்க? அப்போது ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். கோபம் கொண்டு என்ன அனுப்புகிறார்? பாம்புகளை அனுப்புகிறார். பாம்புகள் கடிபடுகின்றன. ஒன்ஸ் நமக்கு தண்டனை வருகிற போது தான் நாம் திருந்துவோம். நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது மிகப்பெரிய கஷ்டம் வருகிற போது தான் ஆண்டவர் பக்கம் வருவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக போகிற போது கடவுள் நமக்கு தென்பட மாட்டார். நம் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக போகிற போது கடவுள் நமக்கு முக்கியமாக படமாட்டார். வாழ்க்கையில் சில துன்பங்கள், வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நோய் நோக்காடுகள் வருகிற போது நமக்கு உடனடியாக என்ன வந்துடும்? பக்தி வந்துடும், நம்பிக்கை வந்துடும். இப்போ என்ன ஆச்சு? பாம்பெல்லாம் கடிபட்டு செத்துன்னு இருக்காங்க எல்லா மக்களும். அப்படி சாகிற போது இப்போ என்ன வருது? இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வருது. ஆண்டவர் எங்களை தண்டித்து கொண்டிருக்கிறார். உடனே மோயிசனிடம் போய் புலம்புகிறார்கள், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அப்போது மோயிசன் ஆண்டவரிடம் சென்று கேட்கிறார், ஆண்டவரே, மோயிசன் இந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். தன்னையே திட்டினாங்க, அவங்க மோயிசனையே திட்டினாங்க. ஆனாலும் கூட மோயிசன் போய் சொல்கிறார் கடவுள்கிட்ட, ஆண்டவரே, அவங்க இங்கே செத்து போயிட்டா இந்த எகிப்து தேசத்தில் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? பாரு, அந்த கடவுள் அவங்கள மீட்டு கொண்டு போனார், வாழ்வு கொடுப்புன்னு சொன்னார், கானான் தேசத்தில் பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்துக்கு கொடுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டார்? இப்போது பாலைவனத்தில் எல்லாரையும் சாகடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இழிவாக பேசுவாங்களே என்று மோயிசன் சொல்லுகிற போது கடவுள் மனம் மாறுகிறார். எனவே மோயிசன்கிட்ட சொல்கிறார், வெண்கலத்தினால் செய்த பாம்பை ஒன்றை செய்து மேலே உயர்த்து, யாரெல்லாம் இந்த பாம்பை பார்க்கிறார்களோ அவர்கள் உயிர் பிழைப்பார்கள். இதுவரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கேட்கிற கேள்வியில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. பாம்பை பார்த்தவர்கள் சுகமடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மோயிசன் பாம்பை பிடித்த போது அவர் யாரை பார்த்தார்கள்? பாம்பை பார்த்து யாரெல்லாம் பாம்பை பார்த்தார்களோ அவர்கள் உயிர் பிழைப்பார்கள். கடவுள் சொல்கிறார். பாம்பை ஏன் பார்க்க சொன்னார் கடவுள்? கடவுளை தானே பார்த்துருக்கணும். பாம்பை ஏன் பார்த்தாங்க? ஆதாம் ஏவலை சோதித்தது யாரு? பாம்பு. பாம்பு எதன் அடையாளம்? சாத்தானின் அடையாளம், அழகின் அடையாளம். அப்போ அழகையை பார்க்கிற போது சுகம் அடைவார்களா? இந்த கேள்வி எப்பயாவது வந்துச்சு அவங்களுக்கு? ஆமாம் வந்துச்சு. பதில் வந்துச்சு. கேள்வி புரியலையா? பாம்பை ஏன் கடவுள் பார்க்க சொன்னார்? கடவுளை பார்த்து சுகமடைந்தால் சரி, என்னை பார்க்க சொல்லுங்க, என்னை பார்க்கிறதெல்லாம் சுகமடைந்தார்கள். ஆனால்
பாம்பு கடிச்சுது, அதனால் பாம்பை பார்க்க சொன்னாரா? உங்களை கடிச்சா நீங்கள் பாம்பையே பார்த்து நிற்பீங்க. பிரியமானவரே, ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. இந்த பாம்பு கடித்தது எதனால் என்றால், அவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். பாம்பு அழகை, பாம்பு சாத்தான், பாம்பு சாத்தானுடைய அடையாளம். அந்த பாம்பை மேலே உயர்த்தி பிடிக்க சொல்கிறார். இந்த பாம்பை விட்டுத்தான் ஆண்டவர் கடிக்க வைக்கிறார், தண்டனையை கொடுக்கிறார். இப்போது பார்த்தவர்கள், கடிபட்டவர்கள் பாம்பை பார்க்க சொல்கிறார். பாம்பு சுகம் கொடுக்கல, சுகம் கொடுப்பதற்காக ஆண்டவர் அதை பார்க்க சொல்ல, அவர் பார்க்க சொன்னது, நீ பாம்பை பார்க்கிற போதெல்லாம் நீ பாவம் செய்தாய் என்பது உனக்கு நினைவுக்கு வர வேண்டும். பாம்பை பார்க்கிற போதெல்லாம் நீ கடவுளுக்கு எதிராக நீ பாவம் செய்தாய் என்பது நினைவுக்கு வர வேண்டும். நீ ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்கிற, நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன். எனவே நீ பாம்பை பார்க்கிற போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பாம்பு எனக்கு சுகம் கொடுத்து என்று நினைக்க வேண்டும். அதுவல்ல கடவுளுடைய செய்தி. நீ பாம்பை பார்க்கிற போதெல்லாம் பாவம் செய்தாய், கடவுளுக்கு விரோதமாக நீ போன என்பது உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அப்போது நீ பாவத்தை விட்டு மனம் மாறுவாய், பாவத்தை விட்டு வெளியே வருவாய். சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டும்? சில பேர் சிலுவை அப்படின்னா துன்பத்தை தான் நினைக்கிறோம். சிலுவை பார்க்கும்போது துன்பம் அல்ல. சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் நாம் பாவம் செய்து நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பது நினைவுக்கு வர வேண்டும். என் பாவத்துக்காக அவர் மரித்தார், என் மீது இரக்கம் வைத்தார் என்பதை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஆனால் நமக்கு சில பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் துன்பம் வந்த உடனே அவன் வீட்டில் இருக்க சிலுவையை கொண்டு வந்து நம்ம கெபிக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லையா? நடக்குது இல்லையா? நிறைய கோயிலில் பார்க்கிறோம், சிலுவைகளை தூக்கி கொண்டு ஆலயத்தில் வந்து போட்டு போயிடுவாங்க. ஏன்னா சிலுவை துன்பம், சிலுவை துன்பம்தான். ஆனால் நமக்கு சிலுவை மீட்பு. சிலுவையின் வழியாகத்தான் நாம் மீட்கப்பட்டோம். அந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் இரக்கத்தை பொழிந்தார். அந்த சிலுவையின் வழியாக ஆண்டவத்தினுடைய அன்பை பொழிந்தார். இப்போ நாம் பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். பாம்பை மேலே உயர்த்தின கடவுள் சொன்னது அந்த பாம்பை வழிபடு என்பதுக்காக அல்ல, அந்த பாம்பு கும்பிடு என்பதற்காக அல்ல, பாம்பு உனக்கு சுகம் கொடுக்கும் என்பதற்காக அல்ல. நீ பாம்பை பார்க்கிற போது உன் மனசில் வர வேண்டியது, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் கடவுளுக்கு எதிராக போயிட்டேன் என்று மீண்டும் மீண்டும் உன் பாவத்தை நினைத்து கடவுளுடைய இரக்கத்தை நீ நினைக்க வேண்டும். கடவுள் உன்னை இரக்கம் பொழிந்தார். நீ பாம்பு கடிச்சு அப்படியே செத்து போயின்னு சொல்லி கடவுள் உன்னை விட்டுடல, கடவுள் இரக்கம் வைத்தார் என்பது உனக்கு நினைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் கடவுள் சொல்லக்கூடிய செய்தி. அதையே தான் இயேசு என்ற நற்செய்தி வாசகர்களை தன்னை ஒப்பிடுகிறார். நான் சிலுவையில் தொங்கப் போகிறேன், மானிட மகன் சிலுவையில் உயர்த்தப்படுவார். அப்போ சிலுவையில் உயர்த்தப்படுகிற போது நாம் என்ன நினைக்கணும்? இன்றைக்கு நாம் சிலுவையை பார்க்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் பாவிகள், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கடவுள் நம்மை தண்டிக்கவில்லை. இஸ்ரேல் மக்களை தண்டிப்பது போல கடவுள் நம்மை தண்டிப்பதை மாறாக சாவை அவர் ஏற்றுக்கொண்டு என் கடவுள் என்னை மன்னிக்கிறார், எனக்கு இரக்கம் கொடுக்கிறார் என்பதை இந்த சிலுவை நமக்கு நினைவுபடுது. அதனால் தான் கல்வாரி மலையிலே ஆண்டவர் சொல்கிறார், தந்தையே இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அது படை வீரர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாம் செய்கிற பாவங்களுக்காக பாடுபட்டார், மரித்தார். அப்போ நமக்காக கடவுளுடைய இரக்கத்தை, மன்னிப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். ஆக தவ காலத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று கடவுளுடைய மாபெரும் இரக்கம். இயேசு சொல்லுவார், என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாய் இருங்கள். ஆக எனக்கு 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். கடவுளுடைய இரக்கத்தை நினைச்சு பார்க்கணும். எனக்காக கடவுள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார், வேதனைப்பட்டார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய மாபெரும் அன்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அவருடைய மாபெரும் இரக்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும். கடவுள் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த பாம்பை பார்க்க சொன்னார். பாம்பை பார்த்தவர்கள் மீண்டும் அந்த இஸ்ரேல் மக்கள் பாவமே செய்யலையா? அந்த மக்கள் எந்த அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, பாம்பை பார்த்து 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 கடைசியில்
பாம்பியை கடவுளாக்கி கொண்டார்கள். இதுதான் ஒரு தனமான ஒரு நம்பிக்கை. அந்த இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் பாவம் பண்ணாங்க. கடைசி வரையும் பாவம், இயேசுவை வருகிற சமயத்திலும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கத்தை நினைக்கிறவன் திருப்பி திருப்பி பாவம் பண்ண மாட்டான். கடவுளுடைய அன்பை சுவைக்கிறவன் மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு போக மாட்டான். இயேசுனுடைய மரணத்தை, ஆண்டவருடைய பாடுகளை திருப்பி திருப்பி தியானிக்கிறவன், அந்த அன்பை நினைத்து உருகுபவன், அந்த இரக்கத்தை நினைத்து அந்த இரக்கத்தை அனுபவிப்பவன் திருப்பி பாவத்துக்கு போக மாட்டான். அப்போ அடிக்கடி ஆண்டவருடைய இரக்கத்தை நினைத்து பார்ப்போம், ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்ப்போம். பிரியமானவர்கள், ரெண்டாவது, உங்கள் தந்தை இரக்கமுடையவர்களாக இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாக இருங்கள். இந்த தவ காலத்தில் அடுத்தவனுடைய பாவத்தை நாம மன்னிக்கணும், அடுத்தவன் மீது நாமும் இரக்கப்பட வேண்டும், நம்முடைய இரக்க செயல்கள் செய்ய வேண்டும். தவ காலத்தில் இந்த இரு செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆண்டவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார், நாமும் இரக்கமுடையவர்களாய் இருப்போம்.